நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சத்தியம் தொலைக்காட்சி வழங்கும் இந்தியாவின் நம்பர் 1 தலைப்புச் செய்திகள். பெற்றோர்கள் எதிர்ப்பு காரணமாக அறிவிக்கப்பட்டபடி பள்ளிகள் திறக்கப்படுமா? பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தீபாவளி பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் 14,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பெருந்தொற்று காரணமாக குறைந்த அளவிலான பேருந்துகளே இயக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. கோயம்பேடு, தாம்பரம், கே நகர், பூந்தமல்லி, மாதவரம் என 5 பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பண்டிகை முடிந்து திரும்பி வர 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதிகரிக்கும் தற்கொலை காரணமாக ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய கோரிய வழக்கு. கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, கங்குலி, நடிகை தமன்னாவுக்கு நோட்டீஸ் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய சட்ட வரையறை செய்யப்பட்டுள்ளதா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் விவகாரம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. வாக்காளர் பட்டியலை நேர்மையாகவும் நியாயமான முறையில் வெளியிடப்பட வேண்டும். தேர்தல் அதிகாரியிடம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. குளிர்சாதன வசதி, இருக்கைகள் ஆகியவை தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. பீகார் மாநிலத்தில் 94 தொகுதிகளில் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. முதலமைச்சர் நிதிஷ்குமார் திகாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பு. பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க மாட்டார். லோக் ஜனசக்தியின் தலைவர் சிராக் பாஸ்வான் கருத்து. உலக நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார்? அதிபர் தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பிடன் இடையே கடும் போட்டி. தமிழ்நாடு உருவான தினத்தையொட்டி 19 தமிழ் அறிஞர்களுக்கு விருது. முதலமைச்சர் பழனிசாமி விருது வழங்கி கௌரவித்தார். எம்ஜிஆர் படத்தை பாஜக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. தமிழகத்தில் மத கலவரத்தை யார் தூண்ட முயற்சித்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என எச்சரிக்கை. பாஜக நடத்தவுள்ள வேல் யாத்திரையை கண்டு ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் எல் முருகன் விமர்சனம். நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் தாக்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. கூடலூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடல் மீட்பு. சிவகாசியில் காவலரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி வருவாய் உதவியாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் அதிரடி நடவடிக்கை. திருச்சி சந்தைக்கு வந்தடைந்தது 25 டன் எகிப்து வெங்காயம். 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சத்தியம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.